வணக்கம் நண்பர்களே, மேசி ஆடியோஸ் கோயம்புத்தூர் சூலூர். இன்றைக்கான வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மீடியம் பட்ஜெட்டு டோட்டல் பேக்கேஜ் தான் இன்றைக்கி வந்து போகுது. கஸ்டமர் வந்து ஒரு மீடியம் பட்ஜெட்டில் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இது வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா சொல்கிறேன். எல்லாமே சேஃப்டியாக பேக் ஆகி நம்ம இதில் போகுது. அந்த பேக்கிங்கும் இதில் வந்து நம்ம வந்து எப்படி பேக் பண்ணியிருக்கோம், அதோட பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அது ஒரு வீடியோவும் போடுவோம் கண்டிப்பாக. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் 4 இன்ச்சு போட்ட தேட்டர் பாக்ஸ் தான் இது வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 2 4 இன்ச்சு இதில் வர மாதிரியும் சென்டரில் டியூட்ரு வர மாதிரி இதில் நம்ம போட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சைடு சேனலுக்கு எல்லாமே 6 இன்ச்சு வர மாதிரியும் ஒரு டியூட்ரு கீழே பார்க்க இருக்க மாதிரியும் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஒரிஜினல் மில்லியம் டியூட்ரு போட்டிருக்கோம். 6 இன்ச்சு ஊஃபர் பாக்ஸ் தான் இது. அது மட்டும் இல்லாமல் ஆம்ப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீடியம் பட்ஜெட்டுக்குள்ள ஆம்பு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் ஆம்பு தான் இது. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய ஆம்பு தான் இது. அந்த ரிமோட்டு, அதோட மெயின்ஸ் கார்டு எல்லாமே இதில் நம்ம கொடுத்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சப் ஃப்ரீக்வன்சிக்காக ஒரு கண்ட்ரோலும் மாஸ்டருக்காக ஒரு கண்ட்ரோலும் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். இது வந்து கேபினெட்டு, நம்மளுடைய கேபினெட்டு தான். இது வந்து டோட்டலாகவே பேக்கிங் ஆகி இன்றைக்கி வந்து போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு கேசோனிக் அப்படிங்கிற பிராண்டு சப்வூஃபர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பாக்ஸு நம்மளுடைய பாக்ஸ் தான் இதில் நம்ம போட்டிருக்கிறோம். பாக்ஸ் தனிப்பட்ட முறையிலையும் கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி சப்பு கேட்டிங்கனாலும் கொடுத்துட்டு வரோம். இது கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா ஏசிக்கு 2 ஸ்பீக்கர் ஒரு சப்வூஃபர் யூஸ் பண்ணுற மாதிரி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த ஆம்ப் வந்து போகுது. இது 2.1, அதாவது 2 ஸ்பீக்கர் ஒரு சப்வூஃபர் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி கனெக்டரோடவே கொடுத்துருக்குறோம், பார்த்தீங்கன்னா தெரியும். பின்னாடி பவர் சப்ளைலேருந்து எல்லாத்துக்குமே ஸ்பீக்கருக்கு எல்லாமே கனெக்டர் கொடுத்துருக்கோம். அதுவும் நம்ம கேபினெட்டு நம்மளுடைய கேபினெட்டு தான். ஆம்ப் வந்து நம்ம சொந்த போர்டு யூஸ் பண்ண ஆம்ப் தான் இது. இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்காக 4392 2 டிரான்சிஸ்டர் போர்டும் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தல 2 ரிமோட்டும் நம்ம இதில் கொடுத்துருக்குறோம். ஒரு ரிமோட் ஸ்பேருக்காக நம்ம அது கொடுத்துருக்குறோம். அடுத்தால அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.1 டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபயர் தான். தனியாக ஆம்ப் மட்டும் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அவங்ககிட்ட ஆல்ரெடி ஸ்பீக்கர்ஸ் வச்சுருந்தாங்க. வேறு பக்கம் ஆம்பிளிஃபயர் வாங்கியிருந்தேன், செட் ஆகலைன்னு சொல்லி ஆம்ப் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த ஆம்ப் மட்டும் போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ஆம்ப். இது ஃபுல் மாஸ்பெட் போட்ட ஹெவி ஆம்ப் தான் இது. இதில் சப் ஃப்ரீக்வன்சிக்காகவும் மாஸ்டர் வால்யூமும் இதில் கொடுத்துருக்குறோம். இதோட ரிமோட்டு, பவர் கார்டு எல்லாமே கொடுத்துருக்கோம். நம்ம எல்லாமே பவர் கார்டு தான் போட்டுட்டு வரோம். பவர் கார்டு மீன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பவர் கார்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு வரோம். ஏசி கார்டு இந்த மாதிரி தான் வரும். நம்மளுடைய ஆம்பில் அதிகபட்சம் இது தான் வரும். அப்புறம் பவர் சுவிட்ச் பின்னாடி வந்துடும். ஃப்ரண்டில் வந்து எல்இடி சுவிட்ச் கொடுத்துருக்கோம். சைடுக்கு சேனல் எல்லாத்துக்குமே எல்எஸ் கொடுத்துருக்குறோம். அதில் ஒரு ஃபேனு, அதில் வந்து பார்த்திங்கன்னா HDMI, ஆப்டிக்கல், கோஆக்சியல் எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் AX1, AX2, AX3 3 ஆப்ஷனுமே இதில் இருக்குது. இது வந்து ஒரு ஆம்பிளிஃபயர் தனியாகவே பேக்கிங் ஆகி போகுது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2.1 ஸ்பேர், அதாவது கேபினெட்டு, பேனலு, அதோட டிரான்ஸ்ஃபார்மர், அசசரிஸ் எல்லாமே இதில் போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா 6 mm பேனலு, 6 mm பேனல் திக்னஸ்ஸு. அடுத்தல வித் நாப் எல்லாமே அதிலே இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், நாப் எல்லாமே அதிலே இருக்குது. கேபினெட்டு 1 mm கேபினெட் தான். நம்மளுடைய கேபினெட் எல்லாமே 1 mm கேபினெட் தான். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு பேக்கிங் இருக்குது. JBL சப்வூஃபர் மட்டும் தனியாக கேட்டிருந்தாங்க ஒரு கஸ்டமர். அவங்களுக்காக இந்த சப்வூஃபர் மட்டும் போகுது. இது எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேக்கிங் ஆகி வெளியே போகுது. ஒரு சின்ன வீடியோ போடலாங்கிறக்காக இந்த வீடியோ எடுத்துருக்கோம். இந்தமாரி தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் எல்லாமே கிளாம்ப் கொடுத்துருவோம். நம்ம ஸ்பீக்கர் பாக்ஸுக்கு நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஆணி அடிச்சு நம்ம மாட்டினாலே போதுமான அளவு தான். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா HDMI, ஆப்டிக்கல், கோஆக்சியல் எதுவுமே இருக்காது. AX1, AX2, AX3 அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்எஸில் வந்துடும். இதுக்குமே பவர் கார்டு தான் கொடுத்துருக்கோம். பவர் ஆப்ஷன் வந்து பின்னாடி வந்துடும். இந்தமாரி தேவைப்பட்ட நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்தமாரி டோட்டல் கிட்டாகவும் இருக்குது. அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா டால்பி டிடிஎஸ் சப்போர்ட்டோட ஃபுல் JBL போட்டு அந்த கிட்ட இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்ட நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பேக்கிங் கட்ட பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கோம். இனிமேல் தான் பேக் பண்ண ஆரம்பிக்கணும். எப்படியும் ஒரு 2-3 hours டைம் எடுக்கும். இந்த மாதிரி தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.